ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். அதை கேட்போமாக. அடியார் பெருமை சொல்லவும் பெரியதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்த அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருமணத்தை தடுத்து வழக்கிட்டு அவரை திருவெண்ணைநல்லூர் ஆலயத்திற்கு வழக்கில் வெற்றி கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனக்கு அடிமை, அந்த நம்பியாரூரர் தனக்கு அடிமை என்று வழக்கிட்டு வெற்றி கொண்டு அவரை அழைத்து கொண்டு கோவிலுக்கு செல்கின்றார் இறைவன். கோவிலுக்கு சென்று பின்னால் எல்லா அந்தணர்களும் தொடர்ந்து வருகின்றார்கள். கோவிலுக்கு சென்றவுடன் சுவாமி மறைந்து விடுகின்றார். மற்றவர்களெல்லாம் திகைத்து நிற்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் தனித்து அந்த கோயிலுக்குள் சென்று இறைவனே இறைவனே என்று எங்கிருக்கின்றீர் என்று கூறிக்கொண்டே அவர் செல்கின்றார். அப்பொழுது இறைவன் அந்த ஆகாயத்தில், ஞான ஆகாயத்தில், சித்தாகாசத்தில் இடப வாகனத்தில் அம்பிகையோடு தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய பூர்வ ஜென்மங்க வரலாற்றுகளை எல்லாம் உணர்த்தலுற்றார். நீ ஏற்கனவே எனக்கு தொண்டன், இப்பொழுது இந்த மண்ணில் அந்த கமலினி அணிந்திதை என்ற இருவரை பார்த்து அன்பு கொண்டமையினால் பிறக்க வைத்தேன். இந்த புத்தூர் மணமகளோடு திருமணம் ஏற்பட்டால் அந்த வாழ்க்கை மீண்டும் பிறவிக்கு ஏதுவாகும். ஆகையினால் இந்த திருமண வாழ்க்கையை தடுத்து இப்பொழுது நீர் கேட்டுக்கொண்டபடி தடுத்து ஆட்கொண்டிருக்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றார். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண் மோகனராகம். ஒரு வரியை 2 தடவை கூறுகின்றேன், அதை அப்படியே கேட்டு பாடி பழகிக் கொள்ளுங்கள். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் ஐயா அவர்களுக்கும் பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை சிறப்பாக இந்த பெரிய புராணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்ரமசிங்கபுரத்தை சார்ந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள்தான் எனக்கு இந்த பெரிய புராணத்திற்கு ஊதியம் கொடுத்து இதை எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை நோக்கில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களும் என்னிடத்தில் திருமுறை பயிலக்கூடிய என்னுடைய மாணவர்கள்.
அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றெழும் ஓசை கேளா ஈன்ற ஆண் கணைப்பு கேட்ட, என்றெழும் ஓசை கேளா ஈன்ற ஆண் கணைப்பு கேட்ட, கன்று போல் கதறி நம்பி கரசரநாதி அங்கம், கன்று போல் கதறி நம்பி கரசரநாதி அங்கம், துன்றிய புளகம் ஆக தொழுத கை தலைமேல் ஆக, துன்றிய புளகம் ஆக தொழுத கை தலைமேல் ஆக, மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்றார், மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்றார். அவ்வாறு இறைவன் இடப வாகனத்தில் வந்து அந்த ஆகாயத்தில் அவருக்கு அந்த வாக்கு கொடுக்கின்றார். அந்த முன்னை நான் தடுத்து ஆட்கொண்டேன் என்ற அந்த உண்மையை உணர்த்தி அருளினார். இவ்வாறு அங்கு எழுந்த அந்த ஓசையை கேட்டு, என்று எழும் ஓசையை கேட்டு, இறைவன் தந்த அந்த ஓசையை கேட்டவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி ஆனாராம்? ஈன்ற ஆண் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி. ஈன்ற ஆண் அப்பொழுதுதான் ஒரு குட்டியை ஈன்றிருக்கின்றது, குட்டியை பிறக்கச் செய்திருக்கின்றது. அந்த ஈன்ற ஆண் அதனுடைய கணைப்பு சத்தத்தை கேட்டவுடன் அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்று எப்படி தாயை நினைந்து கதறுமோ, அதுபோல அந்த நம்பியாகிய நம்பியாரூரர் அவருடைய அவரும் அன்பினால் கதற ஆரம்பித்தார். அவருடைய கரம் சரம் ஆதி அங்கம், கை முதல் கால் வரை, அதாவது உடல் முழுவதும், அந்த அங்கம் முழுவதும் துன்றிய புழகம் ஆக, அப்படியே மயிர் பூச்சரிதல், மயிர் சிலிர்த்தல் அப்படியே ஏற்படுகிறது. புழகம் அப்படின்னா மயிர் பூச்சரிதல், மயிர் சிலிர்த்தல், அப்படியே உடம்பெல்லாம் மயிர் பூச்சரிகிறது. தொழுத கை தலைமேலாக, அப்படியே வணங்கி கொண்டிருந்த கை இப்ப தலைமேல அனிச்சை செயலாக தலைமேல இரு கைகளும் குவித்து இறைவனை நோக்கி நிற்கின்றார். மன்றுளீர் செயலோ, அந்த நடனமாடக்கூடிய நடராஜ பெருமானினுடைய செயலோ இவ்வாறு வந்து வலிய ஆட்கொண்டது என்றார். இவ்வாறு தானே வலிய வந்து என்னை இந்த திருமணத்தில் இருந்து தடுத்து என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டது அந்த நடராஜ பெருமானினுடைய செயலோ என்று அவர் மனதில் மகிழ்ச்சியோடு ஆச்சரியத்தோடு அப்படியே அவர் நிற்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப தொழுத புழகம் அப்படின்னா மயிர் பூச்சரிதல், உடம்புலாம் மயிர் சிலிர்க்கின்றது அவருக்கு, உடம்பு முழுவதும். இதுல இந்த அப்பொழுதுதான் ஈன்ற பசுமாடு சிவபெருமானை குறிக்கும், கன்று வந்து சுந்தரரை குறிக்கும். ஆனா இது இடங்கண்டு சில சமயத்துல மாறும். இப்ப கண்ணப்ப நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடும். கன்று வந்து சிவபெருமான், ஈன்ற பசுமாடு வந்து கண்ணப்ப நாயனார். ஏன்னா கண்ணப்ப நாயனார் வந்து அப்படி அந்த சிவபெருமானை பாதுகாத்திருக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய குட்டியை எப்படி காக்குமோ அதுபோல சுவாமியை பாதுகாத்தார். அதனால அந்த நிகழ்ச்சியில வரும்போது மாத்திடுவார் இந்த இடத்த அப்படியே. கன்று வந்து சிவபெருமானாகவும் அந்த குட்டியை ஈன்ற பசுமாடு வந்து கண்ணப்ப நாயனாராகவும் அந்த இடத்துல சொல்வார். அந்த வரலாறு வரும்போது நாம பார்ப்போம். அப்படி அந்த ஈன்ற ஆண், அப்பொழுது ஈன்ற அந்த பசுமாடினுடைய கணைப்பு சத்தத்தை கேட்டவுடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டியானது எப்படி தாயை நினைந்து கதறிக்கொண்டு பக்கத்தில் வருமோ அதுபோல நம்பி வந்து அந்த நிலையில் இருந்தாராம். உடம்பு முழுவதும் மயிர்கூச்சரிதல் ஏற்பட்டதாம் அவருக்கு.
தொழுத கை, அது வரைக்கும் வணங்கி கொண்டிருந்த கை இப்ப தன்னை போல அனிச்சை செயலாக தலைமையில போயிட்டுதான். கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. முதல் இது பக்குவம். கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்கங்கிறது பக்குவப்பட்டு அடியார்னு வச்சுக்கிடணும். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிபக்குவப்பட்டவர்கள், ரொம்ப பக்குவப்பட்டவர்கள். தன்னை போல அந்த 2 கைகளும் தலைக்கு மேல சென்று வணங்கியதான். தொழுத கை தலைமேல் ஆக அப்படின்ட்டு. அந்த மயிர்கூச்சரிதல் அப்படிங்கிறது ஆனந்தத்தினால், அற்புதத்தினால் உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எண்ணிய ஓசை ஐந்தும் விசும்பிடை நிறைய எங்கும், எண்ணிய ஓசை ஐந்தும் விசும்பிடை நிறைய எங்கும், விண்ணவர் பொழி பூமாரி மேதினி நிறைந்து விண்ம, விண்ணவர் பொழி பூமாரி மேதினி நிறைந்து விண்ம, மன்னவர் மகிழ்ச்சி பொங்க மறைகளும் முழங்கி ஆர்ப்ப, மன்னவர் மகிழ்ச்சி பொங்க மறைகளும் முழங்கி ஆர்ப்ப, அண்டலை ஓலை காட்டி ஆண்டவர் அருளி செய்வார், அண்டலை ஓலை காட்டி ஆண்டவர் அருளி செய்வார். ஒரு நல்ல தெய்வீக நிகழ்ச்சிகள், அற்புதங்கள், அற்புத காரியங்கள்லாம் நிகழும் போது இந்த பாட்டில் சொன்னவாறு எல்லாம் நடக்கும். அந்த 5 விதமான வாத்தியங்கள் அங்கே முழங்கும், தேவர்கள் எல்லாம் மழை மாறி பொழிவார்கள், வேத கோஷங்கள் அங்கே கேட்கும். இதெல்லாம் தன்னை போல எல்லாம் நடக்கும். யாரும் கட்டளையிடவே வேண்டாம். அப்படிப்பட்ட அந்த அற்புத நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த விண்ணில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நிகழ்ந்தது அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் பதிவிடுகின்றார்கள். எண்ணிய ஓசை ஐந்தும், அந்த திருவருள் வெளிப்பாட்டினால் வானத்தில் நிகழக்கூடிய ஓசை 5, தேவதுந்துபி முதலிய 5 அந்த தெய்வீக வாத்தியங்கள் அவைகளெல்லாம் அங்கே ஒலிக்க ஆரம்பித்தது. ஓசை 5. விசும்பிடை நிறைய, விசும்புன்னு ஆகாயம், இவைகளெல்லாம் ஆகாயத்தில் அந்த தேவதுந்துபி முதலாகிய 5 வாத்தியங்களினுடைய ஓசை எங்கும் நிறைந்து கேட்கப்படுகிறது. எங்கும் விண்ணவர் பொழி பூமாரி மேதினி நிறைந்து விண்ண, விண்ணவர் தேவர்கள் எல்லாம் இந்த அற்புத நிகழ்ச்சியை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சுவாமி அருளிய அற்புத நிகழ்ச்சியை பார்த்து அந்த இடத்தில் தேவர்கள் எல்லாம் பூமழை, மாறின மழையின் அர்த்தம், அந்த பூமழையை அப்படியே பொழிகின்றார்கள். அது மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். அந்த பூமழை அந்த உலகம் எங்கும் நிறைந்து அப்படியே பொங்கி நிற்கின்றது. விம்ம அப்படின்னா பொங்கி நிற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க பூமழையை பொழிவது அங்கே எல்லா இடத்திலும் அந்த பூக்கள் நிறைந்து பூமியில் கிடக்கின்றது. மன்னவர் மகிழ்ச்சி பொங்க, பூமியில் உள்ளவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மறைகளும் முழங்கி ஆர்ப்ப, வேதங்கள் எல்லாம் அங்கே ஓதப்படுகிறது, தானாகவே அவைகள் ஒலிக்கின்றது. மறைகளும் முழங்கி ஆர்ப்ப, அண்ணலை ஓலை காட்டி ஆண்டவர், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அண்ணல்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலையை காட்டி
ஆண்டவராகிய அந்த சிவபெருமான் அருளி செய்வார். இப்பொழுது மீண்டும் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர்கள் மீண்டும் அருள் செய்கின்றார். மீண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து இறைவன் கூற ஆரம்பிக்கின்றார். அந்த வானத்தில் நிகழக்கூடிய அந்த அற்புத நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே நடைபெற்று முடிகின்றது. உடனே இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து மீண்டும் கூற ஆரம்பிக்கின்றார். இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, உன்னை தடுத்து ஆட்கொண்டோம் என்று காட்சி கொடுத்து கூறுகின்றார். அவ்வாறு இறைவனிடத்தில் இருந்து எழுந்த அந்த ஓசையை கேட்டவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படிப்பட்ட ஒரு அன்பிற்கு ஆளாகினார் என்று கூறுகின்றார். அப்பொழுது ஒரு கன்றுக்குட்டியை ஈன்ற பசுமாடாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த பசுமாட்டினுடைய கனைப்பு சத்தத்தை கேட்டவுடன் அப்பொழுது ஈன்ற அந்த கன்றுக்குட்டியானது எப்படி தன்னுடைய தாயோடு சேர வேண்டும் என்று கதறிக்கொண்டு நிற்குமோ, தாய்ப்பாசத்தில் துடிக்குமோ, அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறைவனை நோக்கி கதறிக்கொண்டு இருந்தார். அதாவது அப்பொழுது ஈன்ற பசுதான் சிவபெருமான். அந்த புதிதாக பிறந்த அந்த கன்றுக்குட்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மேலும் அந்த நம்பி ஆரூரனுடைய கைகள், கரங்கள், அவருடைய உடம்பு முழுவதும் அந்த அங்கங்கள் எல்லாம் அப்படியே மயிர் கூச்செறிதல், மயிர் சிலிர்த்தல் அந்த உடம்பில் ஏற்பட்டது, புழகம் ஆகியது. மேலும் அவர் அதுவரைக்கும் தொழுது கொண்டிருந்த கை இப்பொழுது அனிச்சை செயலாக தலைமேல் கைகூப்பி அவர் நிற்கின்றார். அதிபக்குவ நிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிற்கின்றார். என்னை இவ்வாறு நான் இறைவனே உன்னை எவ்வளவு ஏசிய போதும் நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாது என்னை வலிய நீ உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டாய். இது இந்த நடராஜ பெருமானே மந்துளீரே, நடராஜ பெருமானே உம்முடைய செயலோ இது, இந்த எளிவந்த கருணை என்று இறைவனுடைய செயலை நினைந்து அவர் அங்கே மகிழ்ச்சியோடும் அற்புதத்தோடும் அவர் நிற்கின்றார். ஒரு நல்ல நிகழ்வுகள், இறை நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அப்பொழுது ஆகாயத்திலிருந்து சில மங்களங்கள் எல்லாம் நிகழும். அந்த மங்களங்கள் எல்லாம் இப்பொழுது அந்த இடத்தில் நிகழ்கிறது. தேவதுந்துபி முதலிய அந்த 5 விதமான வாத்தியங்கள் அந்த ஆகாயத்தில் இப்பொழுது தானாக ஒலிக்கின்றது. அந்த ஆகாயத்தில் அந்த வாத்திய ஒலிகளெல்லாம் எங்கும் நிறைந்து இருக்கின்றது. தேவர்களெல்லாம் பூமழையை இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அந்த நிகழ்வு நடந்த இடத்தில் பூமழையாக பொழிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த பூமழையானது இந்த பூமி தாயின் மீது இந்த உலகத்தில் அப்பொழுது நிறைந்து பொங்கிக் கொண்டிருக்கிறது. மண்ணில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டு இருக்கிறது. வேதங்கள் எல்லாம் அங்கே முழங்கிக் கொண்டு, தானாக முழங்கிக் கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு அந்த அண்ணலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அடிமை கொள்வதற்காக அடிமை ஓலை காட்டி அவரை தன்னுடைய அடிமையாகிய ஆக்கிய அந்த ஆண்டவராகிய சிவபெருமான் மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து அருளி செய்கின்றார். மற்று நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம், மற்று நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம், பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க, பெற்றனை நமக்கும் அன்பேர் பெருகிய சிறப்பின் மிக்க, அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை, அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை, சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார், சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார்.
மற்று நீ வன்மை பேசி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து சுவாமி கூறுகின்றார் அந்த இடப வாகனத்தில் காட்சி கொடுத்து கொண்டு, நீ என்னிடத்தில் வலிந்து பேசியதனால் என்ன பைத்தியம்னு வேற சொன்ன. உலகத்துல இல்லாத ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னுட்டு எல்லாம் நீ என்னைய பேசின. இப்படி இந்த வன்மைகள் எல்லாம் பேசியதனால் வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. வன் தொண்டன் உனக்கு நான் ஒரு பெயரை தந்திருக்கின்றேன், அதை நீ இப்பொழுது பெற்றுக்கொண்டாய். சுவாமி பெயர் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு மாற்றம் கிடையாது. என்ன அதான் வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நான் கொடுத்தேன், அதை நீ பெற்றுக்கொண்டாய். இது தீட்சா நாமம் அப்படின்னுட்டு அதற்கு பெயர். என்ன அவருடைய இயற்பெயர் நம்பியாரூரர். இப்ப சுவாமி கொடுத்த பேரு வன் தொண்டன், அது ஒரு தீட்சா நாமம். என்ன அதே மாதிரி அப்பர் சுவாமிகளுக்கு நாவுக்கரசுன்னு தீட்சா நாமம் கொடுக்குறார். மாணிக்கவாசகருக்கு மாணிக்கவாசகர் அப்படின்னு சுவாமி தான் அந்த பெயரை கொடுக்கிறார். மாணிக்கம் போன்ற சொற்களை எல்லாம் கோர்த்து இந்த பாடல்களை பாடுவதனால் உன்னுடைய பெயர் இன்றிலிருந்து மாணிக்கவாசகர் என்று ஆகட்டும் சுவாமி கொடுத்த பேர் தீட்சா நாமம். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வன் தொண்டன் அப்படிங்கிற பெயரை தீட்சா நாமமாக கொடுக்கின்றார். மடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு பேர்ல இருப்பாங்க. அந்த சந்நியாசம் வழங்கும் போது அவர்களுக்கு பெயரை மாற்றி விடுவார்கள். நமக்கும் அன்பிற்பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். நமக்கு அன்பால் சிறந்த வழிபாடாக பெருகி இருக்கக்கூடிய அந்த சிறப்பின் மிக்கது வழிபாடு எது என்றால் அந்த அர்ச்சனை தான். அந்த அர்ச்சனை எது? பாட்டே ஆகும். அது பாட்டு தான். அதாவது இறைவனை நோக்கி பாட்டு பாடிக்கொண்டே இருந்தால், இறைவனுடைய புகழ் பொருந்திய பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தால் அதுதான் அர்ச்சனை. அதனால அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படின்னுட்டு சுவாமி கூறுகின்றார். ரெண்டாவது அர்ச்சனை அப்படின்னா என்ன? அதுல அந்த ஓம் பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம அப்படின்னு சொல்லி ஒரு பூவை போட்டு சுவாமி மேல நம்ம பூவை போடுறோம். அப்ப அந்த மந்திரமும் மலருமாக இருக்கக்கூடியது இந்த பாட்டு தான். அந்த பாட்டே மந்திரமாக இருக்கிறது, அந்த பாட்டே பாடாத மலராக இருக்கிறது. அதனாலதான் எனக்கு அந்த பாட்டு தான் அர்ச்சனை அப்படின்னு சொல்றாங்க. மந்திரமாகவும் வாடாத மலர்களாகவும் அது இருக்கின்றது அந்த பாட்டு. இந்த வெயிலுக்கு தனிதாக தவிச்சுக்கிட்டே இருக்கு. ஆதலால் மண்மேல் இந்த மண்மேல்னா இந்த பூமியின் மீது, அதை எப்படி எடுத்துக்கிட்டோம்? இந்த பூமியிலையும் நிறைய ஆலயங்கள் சிவாலயங்கள்லாம் இருக்குது. அந்த ஆலயங்களுக்கு சென்று நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார். என்னுடைய பெருமைகளை சொல்லா தமிழ் சொற்களால் கோர்த்து பாடலாக பாடுவாயாக என்று கூறுகின்றார். தூமரை பாடும் வாயார். தன்னுடைய வாயினால் தூய்மையான வேதங்களை சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் எனக்கு வேதமும் எனக்கு பிடிக்கும், தமிழ் பாடல்களும் பிடிக்கும், அதனால நீ என்னை தமிழ் பாடல்களால பாடு. அந்த வேத மந்திரம்தான் இந்த தமிழ் பாடல்கள். ஏன்னா அர்ச்சனை தான் பாட்டுன்னு சொல்றாரு. அர்ச்சனைன்னு சொல்லும்போது அந்த மந்திரத்தை சொல்லி இறைவன் மீது பூவிடுகின்றோம். அப்ப அந்த மந்திரமாகவும் அந்த மலராகவும் இந்த பாட்டே இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால அந்த தூய்மையான வேதங்களை பாடக்கூடிய வாயை உடைய அந்த சிவபெருமான், நீ என்னை தமிழ் பாடல்களால் பாடி பரவுவாயாக அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கூறுகின்றார் சிவபெருமான். தேடிய அயனும் மாலும் தெளிவுறாது ஐந்தெழுத்தும், தேடிய அயனும் மாலும்
தெளிவுறாது ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்ன பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்ன நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பி நின்று ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பி நின்று தேடிய அயனும் மாலும் தெளிவுறாது. அந்த திருமாலும் பிரம்மனும் இறைவனை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள், தெளிவடையாமல் இருக்கின்றார்கள். அந்த திருமாலானவர் இறைவனுடைய திருவடியை தேடிக்கொண்டு பன்றியாக சென்றான். அந்த பிரம்மனானவன் இறைவனுடைய திருமுடியை தேடிக்கொண்டு அன்னப்பறவையாக சென்றான். அவர்களால் காண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தவுடன் நிறைவாக அவர்கள் அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதி அதன் பிறகு அவர்கள் இறைவனை காண்கின்றார்கள். அதைத்தான் இதுல சொல்கின்றார்கள். இதுல தத்துவ ரீதியா பார்த்தோம்னா திருமால் அயன் அப்படிங்கிறவரு கல்விச்செருக்கு, திருமால் அப்படிங்கிறது செல்வச்செருக்கு. நம்மிடத்தில் கல்விச்செருக்கும் செல்வச்செருக்கும் இருக்கின்ற வரை இறைவனை காண முடியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த செருக்கு இல்லாமல் இருந்தார்கள். அவற்றை இருக்கக்கூடிய நல்ல எல்லா வேதங்கள் படித்தவர், ஆகமங்கள் படித்தவர், ராஜாவுக்குள்ள அத்தனை போர்க்கலைகளும் படித்தவர், குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் எல்லாம் படித்தவர், தமிழை நன்கு தெரிந்தவர். அப்படிப்பட்டவர் அந்த கல்விச்செருக்கு இல்லாமல் என்ன கல்விச்செருக்கு, நான் இவ்வளவு நூல் படிச்சிருக்கிறேன், எந்த நூல்லையும் ஒரு அந்தணருக்கு இன்னொரு அந்தணர் அடிமையாதல்ங்கிறது சட்டமே இல்லை, அப்படி சொல்லப்படவே இல்லை. வழக்குகளிலும் அப்படி சொல்லப்படவில்லை. ஆகையினால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு எதிர்வாதம் செய்யல, சொன்னார், அது சொல்லப்படலையே அப்படின்னு கடைசியில் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப அந்த இடத்தில் வேற ஒருத்தர்னா என்ன முரண்டு பிடிப்பாரு, நான் இவ்வளவு நூல் படிச்சிருக்கிறேன், அந்த நூல்களில் எதுவுமே சொல்லப்படலை, புதுசாக ஒரு வழக்கை கொண்டு வந்து இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வேற ஒருவர்னா கல்வி செருக்கினால் சொல்வார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி சொல்லவில்லை, சொல்லிவிட்டு ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் சபையோர்கள் முன்னிலையில் அப்படின்னுட்டு அந்த அடிமை சாசனத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதில் அவருடைய அந்த கல்வி செருக்கு இல்லாமல் போகின்றது. செல்வச்செருக்கு, அவர் சிவாச்சாரியாருடைய மகனாக இருந்தாலும் நரசிங்க முனையரையரினுடைய மகன் அரசிளங்குமரன். அவர் அந்த நாடே அவருக்குத்தான் சொந்தம். அவர் நினைச்சா அந்த நீதிபதிகளையே மாற்றி அமைக்கலாம், அந்த நீதிபதிகளையே இப்படித்தான் தீர்ப்பு சொல்லணும்னு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு மிக்க அந்த நாட்டினுடைய அரசிளங்குமரன். அவர் நினைச்சா எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பையும் இப்படித்தான் நீங்க தீர்ப்பு சொல்லணும்னு அவரு மாற்றி அமைக்க முடியும், செய்யல. நேர்மைக்கு கட்டுப்பட்டவர். அந்த இடத்தில் அவருடைய செல்வச்செருக்கு அங்கே இல்லாமல் போகின்றது. அதனாலதான் இந்த இதை இந்த பக்கம் காண்பிக்கிறார். அதற்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கல்விச்செருக்கும் செல்வச்செருக்கும் இல்லாது அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையே அவர் ஓதிக்கொண்டு இருந்ததனால் அவரால் இறைவனை காண முடிந்தது அப்படிங்கிறது தான் இதற்கு பொருள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்றாங்க, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, அந்த அந்தி நேரத்திலும் நண்பகலிலும் மாலை நேரத்திலும் அந்த 5 பதம், அந்த 5 எழுத்துமே 5 ஓரெழுத்து ஒரு பொருள். அது இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதனாலதான் அதை பதம் அப்படின்னு சொல்றார்.
அப்போ அந்த 5 எழுத்துமே 5 பொருளை தரக்கூடியது அப்படின்னுட்டு, அதான் 5 எழுத்து. 5 பதம் சொல்லி அப்படிங்கிறாரு. என்ன, "நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே" அப்படின்னு பாடுறாங்க. என்ன, அப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 5 எழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான். அந்த திருமாலும் பிரம்மனாலுமே தெளிவடைய முடியாது, இறைவனை காண முடியாது இருக்கக்கூடிய பெருமான் 5 வைத்து பாடிய அந்த பொருளாகவே அவன் இருக்கின்றான். 5 எழுத்துக்கு பொருளாக அவனே இருக்கின்றான். அப்ப பாடிய பாட்டிற்கு பொருளாகவே அவன் இருக்கின்றான். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இனி பாட இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் 5 எழுத்து. அதுதான் மந்திரம். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்கள் தான் 5 எழுத்து மந்திரம் அப்படிங்கிற இதுல சொல்றாங்க. அந்த 5 எழுத்து மந்திரத்திற்கு பொருளாகவும் அந்த சிவபெருமானே இருக்கின்றான் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பொருளாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அதாவது திருமாலும் பிரம்மனும் காண முடியாத சிவபெருமான் 5 எழுத்தே பாடக்கூடிய பாடலுக்கு பொருளாக அவன் இருக்கக்கூடியவன், 5 எழுத்துக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமான் இப்பொழுது இடப வாகனத்தில் அமர்ந்து கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கூறுகின்றார். "பாடுவாய் நம்மை என்ன, என்னை நீ பாடல்களால் பாடுவாயாக" அப்படின்னுட்டு சுவாமி சொன்ன உடனே நாடிய மனத்தராகி, உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிந்தித்த மனதை உடையவராக அங்கே நிற்கின்றார். சிந்தித்து பார்க்கின்றார் மனதால். நம்பி ஆரூரர் மன்றுள், அந்த நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மன்றுள் ஆடிய, அந்த பொன்னம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்ய தாழை, அந்த சிவந்த திருவடியை அஞ்சலி கூப்பி நின்று, அந்த சிவந்த திருவடியை நினைந்து வணங்கி கொண்டு, இரு கைகளையும் கூப்பி வணங்கி கொண்டு, நாம எப்படி பாட போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தையை உடைய மனதை உடையவராக அந்த திருவடியை நினைத்து வணங்கி கொண்டு அவர் இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து அந்த ஆகாயத்தில் இடப வாகனத்தில் அம்பிகையோடு அமர்ந்து கொண்டு கூறுகின்றான். "நீ என்னிடத்தில் வலிந்து பேசி, என்னை பித்தன் என்றெல்லாம் பேசி, உலகில் இல்லாத வழக்கையெல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கின்றீர் என்ற வன்மை சொற்களையெல்லாம் பேசியதனால், இனி வருங்காலங்களில் உனது பெயர் வன்தொண்டன் என்கின்ற பெயரோடு சிறப்பு அடையட்டும். அந்த பெயரை நான் உனக்கு தந்திருக்கின்றேன், அதனை நீ பெற்றுக்கொண்டாய்" என்று ஒரு தீட்சா நாமத்தை, வன்தொண்டன் என்ற தீட்சா நாமத்தை அவருக்கு கொடுக்கின்றார். மேலும் நமக்கு அன்பினால் பெருகிய சிறப்பு மிக்க அந்த அர்ச்சனை தான் பாட்டாக இருக்கின்றது. மக்கள் இறைவனை வணங்கும் பொழுது இறைவனுக்கு அர்ச்சனை செய்கின்றார்கள். அது அவர்களுடைய அன்பினுடைய பெருக்கை காண்பிக்கின்றது. அதை அவர்கள் சிறப்பாக செய்யும்போது அது சிறப்பை காட்டுகிறது. அப்படிப்பட்ட அந்த அர்ச்சனை தான் அந்த பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கூறி அந்த பூக்களை இறைவன் மீது சாத்தக்கூடிய அந்த அர்ச்சனை நீர் எழுதக்கூடிய அந்த பாடல்களாக இருக்கும். அப்போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல்கள் அனைத்துமே மந்திரங்களாக, வாடாத மலர்களாக இருக்கும் என்று இறைவன் கூறுகின்றார். அந்த அர்ச்சனை நீர் எழுதக்கூடிய பாட்டாக இருக்கும். ஆகையினால் இந்த பூமி மேல் பல சிவாலயங்கள் இருக்கின்றது. அந்த சிவாலயங்களை எல்லாம் சென்று தரிசித்து, அங்கு நம் இருக்கக்கூடிய அந்த நான் வீற்றிருக்கின்றேன், என் மீது அங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய என் மீது நல்ல தமிழ் சொற்களை கொண்டு என்னுடைய புகழை பாடுவாயாக என்று அந்த தூய்மையான வேதங்களை பாடக்கூடிய வாயை உடைய சிவபெருமான்
தமிழால் என்னை பாடுவாயாக என்று கூறுகின்றார். என்ன இதுல மறை பாடும். அப்ப மறை பாடும்னா பாடும் அப்படின்னா சாமவேதம்லாம் இசைக்குறிப்பு மிக்கது. அது இசையாக பாடக்கூடிய அமைப்பில் உள்ளது. ரெண்டாவது சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது சாமவேதம். சங்கரன் சாமவேதி என்ன அப்படின்னுட்டு பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பு அறையாட வைத்தார், சாத்தனை மகனா வைத்தார், சாமுண்டி சாமவேதம் கூத்தொடும் பாட வைத்தார், கோளரா மதியம் நல்ல தீர்த்தமும் சடைமேல் வைத்தார், திருப்பயற்றூரனாரே அப்படின்பாங்க அப்பர் சுவாமிகள். என்ன அப்போ அந்த சாம வேதத்தை இசையோடு பாடுதல். இன்னைக்கு நம்ம சாமகானம் கேட்டோம்னா அப்படியே தன்னை மறந்து அப்படியே உட்கார்ந்துடலாம் அந்த இடத்துல சாம வேதத்தை. என்ன அப்படி அந்த தூய்மையான மறையாகிய 4 வேதங்கள், அதில் குறிப்பாக சாம வேதத்தை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய வாயை உடையவர் தமிழ் பாடலை பாடு அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து கூறுகின்றார். அந்த பிரம்மதேவனும் அயனாகிய பிரம்மதேவனும் திருமாலும் இறைவனுடைய திருமுடியையும் இறைவனுடைய திருவடியையும் அவர்கள் தேடிக்கொண்டு அவர்களால் காண முடியாது தோல்வியடைந்து இறுதியில் அவர்கள் தெளிவுறாது நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிவபெருமான், திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாத சிவபெருமான், கல்விச் செருக்காலும் செல்வச் செருக்காலும் காண முடியாத அந்த சிவபெருமான், அப்படிப்பட்ட பெருமான் ஐந்தெழுத்துக்கு பொருளாக இருக்கின்றான். ஐந்தெழுத்தை நாம் சொல்ல சொல்ல அதனுடைய பொருளாக அவன் இருக்கின்றான். அந்த அடியார்கள் பாடக்கூடிய பாட்டிற்கும் பொருளாகவே அவன்தான் இருக்கின்றான். அந்த அடியார்கள் பாடிய பாட்டிற்கு ஐந்தெழுத்தே பொருளாக, அந்த ஐந்தெழுத்தே அவனுடைய உருவமாக அவன் இருக்கின்றான். அதில் ஐந்தெழுத்து சொல்லும்போது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொன்றை குறிக்கும். சீங்கிறது சிவனை குறிக்கும், வா என்பது அம்பிகையை குறிக்கும், யா என்பது உயிர் கூட்டங்களை குறிக்கும். அந்த 5 எழுத்துக்கும் பொருள் உண்டு. அப்படி அந்த 5 எழுத்தே 5 எழுத்துக்கு பொருளாக இருக்கக்கூடியவன், அவனுடைய புகழை பாடக்கூடிய பாடல்களுக்கு பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து பாடுவாய் நம்மை என்னை நீ பாடல்களால் பாடுவாய் என்று கூறியவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை நினைத்து சிந்தித்த மனத்தை உடையவராக அங்கே நிற்கின்றார். எப்படி பாடப் போகின்றோம், எப்படி அப்படின்னுட்டு சுவாமி பாடுன்னு சொல்றாரே, நமக்கு ஒரு விவரமும் தெரியாது அப்படின்னுட்டு இதுல சொல்லும்போது கூட மந்திரம் ஒன்றறியேன் அப்படின்பார். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னுட்டு சிந்தித்த மனத்தை உடையவராக அந்த நம்பியாரூரர் வேற என்ன செய்ய முடியும், இறைவனை பிரார்த்தனை பண்ணணும், இறைவன் தான் வழி விடணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த மன்றுள் நடனமாடக்கூடிய அரங்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவந்த திருவடியை 2 கைகளாலும் கூப்பி வணங்கி கொண்டு எப்படி பாட போறோம் அப்படின்னு சிந்தித்து கொண்டு இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வேதியன் ஆகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த, வேதியன் ஆகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த, ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட, ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட, போதிலா அமுதே இன்று உன் குணப்பெரும் கடலை நாயேன், போதிலா அமுதே இன்று உன் குணப்பெரும் கடலை நாயேன், யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என மொழிந்தார், யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என மொழிந்தார். இறைவனை பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார், வேதியன் ஆகி வந்து வயதான அந்தணர் கோலத்தை உனக்கு கொடுத்து கொண்டு, அப்படி வயதான அந்தண கோலத்தில் வந்து
என்னை வழக்கினால் வெல்ல வந்த, என் மீது வழக்கு தொடுத்து என்னை வெற்றி கொள்வதற்காக, உன்னுடைய அடிமையாக வெற்றி கொள்வதற்காக வந்தவனே, இந்த வழக்குல வெற்றி கிடைச்சா என்ன ஊதியம் நமக்கு, அது அதனுடைய பயன்பாடு என்னன்னுட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாமத்தான் நான் இருந்தேன். என்ன? ஊதியம் அறியாதேனுக்கு, இந்த வழக்குல நம்ம தோல்வி அடைந்தால் என்ன பயன், வெற்றி அடைந்தால் என்ன பயன் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. அதான் ஊதியம் அறியாதேனுக்கு. ஊதியம் அப்படின்னா எனக்கு வர இருக்கும் பயன், அந்த பயனை அறியாது இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை நீ வழக்கினால் வென்று உணர்வு தந்து உய்யக் கொண்ட. என்ன? உன்னை உணரக்கூடிய உணர்வு என்னுடைய முற்பிறவி உணர்வு. என்ன? அப்ப அந்த உணர்வுகளை எல்லாம் நீ எனக்கு தந்து என்னை உய்வை அடைவதற்காக நீ என்னை ஆட்கொண்டாய். உய்யக் கொண்ட, உய்வை அடைவதற்காக நீ என்னை ஆட்கொண்டாய். அப்படிப்பட்ட கோதிலா அமுதே, என்ன? குற்றமில்லாத அமுதமாக இருக்கக்கூடியவனே அப்படின்ட்டு. இந்த ஊதியம் அறியாதேனுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த ஊதியம்ங்கிறத அதே கருத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் பதிகத்திலே பாடுறாங்க. இந்த வழக்குல சுவாமி வெற்றி பெற்றதுனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தான் பெரிய ஊதியம் கிடைக்கின்றது, பெரிய சம்பளம் கிடைக்குது. என்ன சம்பளம்? இறைவனை பாடக்கூடிய ஒரு பயன்பாடு, இந்த பிறவியிலேயே அவருக்கு முக்தி பேரு, இதெல்லாம் கிடைக்கின்றது. அது அதான் பெரிய ஊதியம். அதனாலதான் அதை நினைத்து ஒரு பதியத்தை அந்த முதல் பதியத்திலே பாடுறாங்க. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய பாதம் பணிவார்கள் என்ன பெரும் பண்டம், பண்டம்னா இங்க முக்தி பேருன்னு அர்த்தம். அந்த பண்டம் தான் இங்க ஊதியம். அந்த பண்டம்ங்கிற வார்த்தை தான் இங்க ஊதியம். இதனால் எனக்கு என்ன பயன்பாடு, வர இருக்கக்கூடிய பயன்பாடு என்னன்னு நான் தெரியாம இருந்தேன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட எனக்கு நீ உன்னை உணரக்கூடிய உணர்வு, என்னுடைய முற்பிறவி உணர்வு, இப்பிறவியில் நான் இனி செய்யக்கூடிய காரியங்கள், இவற்றையெல்லாம் தந்து என்னை உய்வை அடைவதற்காக என்னை அடிமையாக ஆக்கி கொண்ட பெருமானே, கோதிலா அமுதே அப்படிங்கிறார். இறைவனை பார்த்து கோதிலா அமுதே. அப்போ வெறுமன அமுதேன்னு கொடுக்க வேண்டியதானே, ஏன் கோதிலா அமுதே அப்படின்னுட்டு சுவாமிக்கு அடைமொழி கொடுக்கின்றார் அப்படின்னா, ஒன்றை வைத்து இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ இன்னொரு அமுதம் அதுல குற்றம் இருக்குன்னு அர்த்தம். இறைவன் குற்றம் இல்லாத அமுதம் அப்படிங்கும்போது ஏற்கனவே புழக்கத்துல இருந்த அமுதத்துல குற்றம் இருக்குன்னு அர்த்தம். அது என்ன குற்றம்? தேவர்கள் எல்லாம் உண்பதற்காக அந்த அமுதம் பார்க்கடலிலிருந்து வருகின்றது. அந்த அமுதத்தை தேவர்கள் உண்கின்றார்கள். ஆனா அது முக்தியை தருமா? ஆனா அந்த முக்தியை தராததினால் அது குற்றமுடைய அமுதம். ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றது. பிறப்பு இல்லாத ஒரு பாக்கியத்தை அது ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கின்றது அது. ஆனால் முக்தியை தருமா? மீண்டும் தேவர்கள் பிறப்பதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலதான் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அந்த குற்றமும் இல்லாத அமுதம் போன்றவன். அந்த அமுதத்தை நாம் பருகினால் நமக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லாமல் போய்விடும். அதனாலதான் குற்றமில்லாத அமுதே அப்படின்னு சொல்றார். அதுல மணிவாசகர் சொல்லும்போது, தேவர்கள்லாம் உன்னை எதுக்கு வணங்குதாங்க? அவர்களை எல்லாரும் வணங்குவதற்காக உன்னை அவங்க வணங்குதாங்க. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனூனின்பால், தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சோழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே.
அவங்கெல்லாம் உன்னை ஏன் வணங்குனாங்க தேவர்கள்லாம்? அந்த அமுதத்தை உண்டதுக்கு அப்புறமா அவங்க உன்னை ஏன் வணங்குனாங்கன்னா, அவங்க வந்து உன் முக்தி அடையணுங்கிறதுக்காண்டி வணங்கல. அவர்களை எல்லாரும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி உன்னை வணங்குனாங்க. நான் அதற்காக வணங்கல. நான் முக்தியை அடைவதற்காக வணங்கினேன். அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அதனால தான் அந்த தேவர்கள் உண்ட அமுதம் குற்றம் உடையது. இந்த சிவபெருமானாகிய அந்த அமுதம் குற்றம் இல்லாதது. அதனால தான் போதுன்னா குற்றம்னு அர்த்தம். போதிலா அமுதே அப்படின்னுட்டு. அப்போ அந்த குற்றமில்லாத அமுதமாக அந்த இறைவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த குற்றமில்லாத அமுதமாக இருக்கக்கூடியவனே, இன்று உன் குணப்பெருங்கடலை என்ன, இன்றைய தினம் உன்னுடைய குணம் வந்து பெரிய கடல் போல இருக்கின்றது. நீ செய்த அற்புதங்கள், நீ நிகழ்த்திய திருவிளையாடல்கள், அந்த அவைகளெல்லாம் பெரிய கடல் போல இருக்கின்றது. நாயேன் யாதினை அறிந்து, நாய் போன்று இருக்கக்கூடிய நான் எதை அறிந்து, எதைச் சொல்லி உன்னை பாட முடியும்? பாடுகேன், எப்படி நான் உன்னை பாட முடியும் என்று பதில் கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமியை பார்த்து. என்னை பாடுன்னு சொல்லிட்ட, உன்னுடைய பெருமையெல்லாம் நான் பாடி முடிச்சிட முடியுமா? உன்னுடைய பெருமை முதல்ல எனக்கு என்னன்னு தெரியணுமே, அனைத்தும் தெரியணுமே அப்படிங்கிற அர்த்தத்துல நீ வந்து மிகப்பெரிய உன்னுடைய குணங்கள் மிகப்பெரிய கடலாக இருக்கிறது. உன்னுடைய திருவிளையாடல்கள், நீ நிகழ்த்திய திருவிளையாடல்கள், அற்புத செயல்கள் இதெல்லாம் மிகப்பெரிய கடலாக இருக்கின்றது. இவை அனைத்தையும் நான் அறிந்து என்ன சொல்லி உன்னை பாட முடியும் அப்படின்னுட்டு என என்று பதில் கூறுகின்றார் இறைவனுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுல பெரிய புராணத்திலே பார்த்தீங்கன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்ட்டு சொல்லி முடியாது அவனுடைய புகழை அப்படின்ட்டு. கபீர்தாசர் வந்து தம்முடைய அந்த தோகைன்னு வடக்க சொல்லுவாங்க பாடல்கள். அதில் ஒரு பாட்டில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குருநாதனுடைய பெருமையை வந்து சொல்றார். இந்த உலகத்தையே ஒரு காகிதம் மாதிரி ஆக்கிக்கிடணுமா. உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த உலகத்தை ஒரு காகிதமாக்கி கடல்ல உள்ள தண்ணீரை எழுதக்கூடிய மையாக ஆக்கி, அந்த காகிதத்தில் இந்த மையை கொண்டு எழுதினாலும் என்னுடைய குருநாதனினுடைய பெருமைகளை சொல்ல முடியாது, எழுத முடியாது. பூமியில அதுக்கும் மேல பூமியில எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட பெரிய பெருமையை உடையவர் என்று என்னுடைய குருநாதர் அப்படிங்கிறார். அப்ப குருநாதருக்கே அவ்வளவு பெருமை இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு அவ்வளவு பெருமை என்ன? அவர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தை காகிதமாக்கி இந்த கடல் தண்ணியை மையாக ஆக்கி இந்த பூமியில அப்படியே இறைவனுடைய பெருமைகளை எழுத ஆரம்பிச்சோம்னா சிவபெருமானுடைய பெருமைகளை எழுதி முடிக்க முடியாது, இந்த உலகமே காணாது அப்படிங்கிற அர்த்தத்துல அப்படிப்பட்ட பெருமையை உடையவனாக அந்த பெருமான் குணப்பெரும் கடலாக இருக்கின்றான் அப்படிங்கிறார். அதாவது தேவர்கள் உண்ட அமுது அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இறப்பை உண்டாக்கும். ஆனால் சிவபெருமானாகிய அமுதை உண்டால் நமக்கு அது வீடு வேற்றை தரும் அப்படின்ட்டு. அதான் அது கோதிலா அமுது. அன்பனை அருளின் நோக்கி அங்கணர் அருளி செய்வார். அன்பனை அருளின் நோக்கி அங்கணர் அருளி செய்வார். முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலாலே. முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலாலே. என் பெயர் பித்தன் என்றே பாடுவாயென்றார் நின்ற. என் பெயர் பித்தன் என்றே பாடுவாயென்றார் நின்ற. வன்பெரும் தொண்டர் ஆண்ட
வள்ளலை பாடலுற்றார் வன்பெரும் தொண்டர் ஆண்டர் வள்ளலை பாடலுற்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்பொழுது அருட்பார்வையால் பார்க்கின்றார். அருளின் நோக்கி என்ன? அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. அப்படி அந்த அருளின் நோக்கி அங்கணர் அருளி செய்வார். அந்த அழகிய கண்களை உடைய சிவபெருமான் இப்பொழுது உபதேசமும் செய்கின்றார், தீட்சை செய்கின்றார். உபதேசம் செய்கின்றார். அருளி செய்வார்னா உபதேசம் செய்கின்றார். முன்பு என்னை நீ முதல்ல என்னை பித்தன் என்றே மொழிந்தனை. என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? நீ பைத்தியமா? உலகத்துல இல்லாத ஒரு வழக்க கொண்டு இப்படி நீ எனக்கு அடிமைன்னு கல்யாண நேரத்துல சொல்றியே, பைத்தியமோ அப்படின்னுட்டு, பித்தனோ அப்படின்னு நீ என்னை பார்த்து கூறினாய். ஆதலாலே ஆகையினால் என் பெயர் பித்தன் என்றே, என்னுடைய பெயரை பித்தன் அப்படின்னுட்டு வைத்து கொண்டே அந்த வார்த்தையை முதல் வார்த்தையாக வைத்து நீ பாட ஆரம்பிப்பாயாகன்னுட்டு அந்த வார்த்தைய எடுத்து கொடுக்கிறார். பின்னால ஒரு வரியே எடுத்து கொடுக்கிறார். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன் வரி எடுத்து கொடுக்கிறார். அது அப்படி அந்த பித்தன் என்றே பாடுவாய். பித்தன்கிற வார்த்தையை முதலாக வைத்து கொண்டு அதை வைத்து பாடலை தொடங்கி நீ பாடுவாய் என்றார் என்று சுவாமி அவருக்கு அருள் செய்கின்றார். நின்ற வன்பெரும் தொண்டர், அவர் முன்னிலையில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த வலிமையான மிகப்பெரிய தொண்டராகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உடனே ஆண்ட வள்ளலை பாடலுற்றார். தன்னை அடிமையாக ஆக்கி கொண்ட, தன்னை ஆண்ட அந்த வள்ளல் பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமானை இப்பொழுது பாட ஆரம்பிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதாவது சுவாமி பைத்தியம், சுவாமியை பார்த்து சுந்தரர் பித்தனோ அப்படின்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை வச்சே பாடு அப்படிங்கிறார். இது எப்படி இருக்கின்றது என்றால் அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க, ஆர் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்படின்ட்டு. அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல்ல இவரை சாமியை பித்தனோன்னு சொல்லி சொன்னதுனால, அதே நீ உன் மனசுக்குள்ள அப்படி நினைச்ச, உள்ளத்துள்ளே உள்கினாய், அதையே வைத்து பாடு, நான் உன பைத்தியமானு வைத்தே பாடு அப்படின்னு சுவாமி அருள் செய்தாராம். ரெண்டாவது அந்த விஜயன் இல்ல, அவன் சுவாமியை பார்த்து வேடுவன் தானே, உனக்கு நடுவு நிலைமை தெரியுமா, நீதி தெரியுமான்னு கேட்டதுனால அடுத்த பிறவி அதே வேடன் அப்படிங்கிற பிறவியை அவருக்கு கண்ணப்ப நாயனாராக சுவாமி கொடுக்கின்றார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நீ சுவாமியை பித்தனோ அப்படின்னுட்டு சொன்னதுனால அந்த பித்தன்கிற வார்த்தையை வச்சு நீ பாடு அப்படின்னுட்டு சுவாமி அருள் செய்தாராம். வயதான அந்தன வேதியனாக என்னை இவன் எனக்கு அடிமை என்று என் மீது வழக்கு தொடுத்து என்னை வெற்றி காண்பதற்காக வந்த இறைவனே, இந்த வெற்றியினுடையினால் கிடைக்கக்கூடிய பயனை அறியாமல் நான் இருந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு நீ உன்னை உணரக்கூடிய உணர்வை, நீ உன்னை அறியக்கூடிய ஒரு உணர்வை, எனக்கு இருந்த அந்த அறியாமை என்கின்ற அந்த உணர்வை நீக்கி அந்த உன்னை உணரக்கூடிய உணர்வை தந்து நான் உய்வை அடைவதற்காக என்னை உன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்ட அந்த குற்றமில்லாத அமுதம் போன்று இருக்கக்கூடிய சிவபெருமானே, இன்றைய நீ என்னை பாடு என்று கூறினாய். இன்றைய தினம் உன்னுடைய குணம் என்பது மிகப்பெரிய கடலாக இருக்கின்றது. உன்னுடைய குணத்தை அறிவது என்பதே கடினம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கடலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த குணாதிசயங்களை, உன்னுடைய பெருமைகளை நாய் போன்ற நான் எதை அறிந்து எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி உன்னை பாட முடியும் என்று அவர் இறைவனுக்கு பதில் கூறுகின்றார். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, அந்த தனக்கு அன்பனாக இருந்த சுந்தரரை பார்த்து அருள் பார்வையால் சுவாமி பார்க்கின்றார். அந்த அருளின் பார்வையால் பார்த்து அழகிய கண்களை உடைய அந்த சிவபெருமான்
அருளி செய்கின்றார். அவருக்கு ஒரு உபதேசம் கூறுகின்றார். ஒரு வார்த்தையை எடுத்து கொடுக்கிறார். அதான் உபதேசம். அப்படி அதுதான் தீட்சை. அருளி செய்கின்றார். நீ முதலில் என்னை பித்தன் என்றே என்னை பார்த்து நீ எல்லோர் முன்னிலையிலும் மொழிந்தனை, எல்லோர் முன்னிலையிலும் நீ கூறினாய். ஆகையினால் என்னுடைய பெயரை பித்தன் என்று வைத்தே தொடங்கி நீ பாடலை பாடுவாயாக என்று அவருக்கு அருள் செய்கின்றார். அப்பொழுது அங்கு நின்று அந்த பெரும் தொண்டராகிய, வலிமையான மிகப்பெரிய தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை ஆண்டு அடிமையாக ஆக்கி கொண்ட அந்த வள்ளல் பெருமானாகிய சிவபெருமானை இப்பொழுது பாட ஆரம்பிக்கின்றார். ரெண்டாவது பித்தன்கிறது பேரன்பு உடையவன்கிற பொருளையும் அது வரக்கூடிய ஒரு வார்த்தை. கொத்தார் மலர் குழலால் ஒரு கூறாய் அடியவர்பால், கொத்தார் மலர் குழலாள் ஒரு கூறாய் அடியவர்பால், மெய்த்தாயினும் இனியானை அவ்விய நாவலர் பெருமான், மெய்த்தாயினும் இனியானை அவ்விய நாவலர் பெருமான், பித்தாபிரை சூடி என பெரிதாம் திருப்பதிகம், பித்தாபிரை சூடி என பெரிதாம் திருப்பதிகம், இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார், இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார். இது அந்த செந்தூர்த்திப்பன் மீளா அடிமை ராகம். ஆனால் இந்த பாட்டை அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பித்தாபிரை சூடி பதிகம் மாதிரியும் பாடும்போது ரொம்ப அழகாகவும் அது இருக்கும். ஏன்னா அந்த பித்தாபிரை சூடி அமைப்பிலேயே தான் இதையும் இந்த பாடலையும் எழுதியிருக்கிறாங்க. கொத்தார் மலர் குழலாள் ஒரு கூறாய் அடியவர்பால், மெய்த்தாயினும் இனியானை வியனாவலர் பெருமான், பித்தாபிரை சூடியன பெரிதாம் திருப்பதிகம், இத்தாரணி முதலாம் உலகு எல்லாம் உய்ய எடுத்தார். அந்த பித்தாபிரை சூடி பதியத்திலும் பாடும்போது இது ஒரு கேட்பதற்கு ஒரு அருமையான பாடலாக இருக்கும். கொத்தார் மலர் குழலாள் அப்படின்ட்டு. அப்போ கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது கொன்றை மலர் தான். அப்படி அந்த கொன்றை மலர்கள் கொத்து கொத்தாக இருக்கின்றது. அந்த மலரை கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய உமாதேவியார் அப்படிங்கிறதுக்கும் இதற்கு பொருள் எடுத்துக்கலாம், பொதுவான பொருள். இன்னும் சிறப்பான ஒரு பொருளை பார்த்தோம் என்றால், அந்த மலர் என்பது அந்த கொன்றை மலரினுடைய கனிக்கு ஆகுபெயராக எடுத்துக்கிடலாம். அப்போ கொத்து கொத்தாக பூத்திருக்கக்கூடிய அந்த மலரில் இருந்து வந்த அந்த கனி, அந்த கொன்றை மலர் கனியை போல அம்பிகையினுடைய கூந்தல் இருந்ததாம், அதனுடைய நிறம் இருக்கின்றது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு வலு சேர்க்கும் விதமாக காரைக்கால் அம்மையார் ஒரு பாட்டுல சொல்றாங்க, அம்பிகையினுடைய நீல குழல் இந்த கொன்றை மலரினுடைய கனிகளை போல இருந்தது அப்படின்னுட்டு அந்த அற்புத திருவந்தாதியில சொல்றார். நீல நிறத்து குழல் கூந்தல். சடைமேல் அக்கொன்றை தருகணிகள் போந்து உடைமேவி தாழ்ந்தனவே போலும் முடிமேல் வலப்பால கோல மதிவைத்தான் தன் பங்கில் புலப்பாவை
நீலக்குழல் ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த குலமகளாகிய அம்பிகையினுடைய நீல நிறத்தை உடைய அந்த கூந்தலானது எதை போல இருக்கின்றதா? சுவாமியினுடைய சடை மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய அந்த கொன்றை மலர்கள் தரக்கூடிய கனிகளை போல இந்த நீலக்குழல் இருந்தது அப்படின்ட்டு அந்த அற்புத திருவந்தாதியில காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. அந்த அர்த்தத்திலையும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கொத்தார் மலர் கொத்து கொத்தாக பூத்து இருக்கக்கூடிய அந்த மலரை உடைய அதனுடைய கனிகளாக இருக்கக்கூடிய அந்த நீல நிறத்தை உடைய கனிகளை போன்று கூந்தலை உடையவள் அப்படின்னுட்டு இதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த உமாதேவியை ஒரு கூறாய் ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடியவன் அந்த இறைவன். அடியவர்பால் அடியார்களிடத்தில் அடியார்கள் பால் மிகவும் இனிமையானவன். எப்படிப்பட்ட இனிமையானவன்? மெய் தாயினும் இனியானை. உண்மையான அந்த தாயை விட இனியவன் அந்த இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னுட்டு தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள் என்று சம்பந்த பெருமான் பாடுகின்றார்கள். அப்படி அந்த மெய்த்தாயினும், மெய்னா உண்மை, அந்த உண்மையான தாயை விட இனியவன். அப்போ எதனால இதை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தாயார் தன்னுடைய குழந்தையினிடத்தில் பேரன்பு கொண்டவர்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை அவர்களால் கண்டறிய முடியுமா? இன்பத்தை விட்டுருங்க, துன்பத்துக்கு யாரே துணையாக வருவாங்க? அப்போ அந்த துன்பத்தை வருவதற்கு முன்னமேயே அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த தாய்கிட்ட இல்லை. ஆனா சிவபெருமான்கிட்ட உண்டு. நம்முடைய எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போறோம்னு, நம்ம வாழ்க்கை முழுவதும் எப்படி நடக்க இருக்கின்றதுன்னு சுவாமிக்கு தெரியும். அதனால தாயை விட இனியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுகிறது. இப்போ அந்த நமக்கு வரக்கூடிய இந்த துன்பம் வரப்போகுது அப்படின்னு சுவாமிக்கு தெரியும். அந்த மலை போல வர்றத பனி போல சுவாமி நீக்கி விட்டுருவார். அதனாலதான் அது ஒரு தாயால செய்ய முடியாது. வந்ததுக்கு அப்புறம்தான், துன்பம் வந்ததுக்கு அப்புறம்தான் தாயாரால் அதற்கு ஏதாவது ஒரு நன்மைகள் செய்ய முடியுமே தவிர, துன்பம் வர்றதுக்கு முந்தையே அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு. அதனாலதான் அவர் அந்த தாயை விட இனியவர், மெய்த்தாயினும் இனியானை அப்படின்னுட்டு. மேலும் இந்த இந்த பிறப்புல இந்த உடம்புக்கு, மெய்யினா உடம்புன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிறப்புல இந்த ஒரு உடம்புக்கு தான் இந்த அம்மா தாய். அப்ப இன்னும் எத்தனை பிறவிகள், 84 லட்சம் தாய் வயிற்றுல நாம பிறந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு தாய். அதனாலையும் அதனாலையும் இந்த தாயை விட இனியவன் அப்படின்னுட்டு, இந்த பிறவிக்கு மட்டும்தான் இந்த உடம்புக்கு இந்த தாய் உரியவள். ஆனா எல்லா பிறவிகளுக்கும் நம்முடைய உடம்புக்கும் உயிருக்கும் துணையாக, உயிர்க்கு உயிராகவும் வரக்கூடியவன் அந்த சிவபெருமான். அதனால அந்த தாயை விட அவன் இனியவன் அப்படின்னுட்டு. ரெண்டாவது, அந்த தாய் இந்த குழந்தைய பெத்தெடுக்கும் போது எவ்வளவு ஒரு மறுபிறவிதான் அவங்க பிறந்து வாராங்க. இன்னொரு பிறவி அவங்க எடுத்துத்தான் அவங்க வாராங்க. அப்படிப்பட்ட ஒரு துன்பம். அப்ப இத சொல்லும்போது, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ அப்படின்னு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். கடையாய் கிடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னுட்டும் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் கூறுகின்றார். சம்பந்த பெருமான் சொல்லும்போது,
தாயினும் நல்ல தலைவர் என்று தம்மடி போற்றி செய்ப்பார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனாலதான் இந்த மெய்த்தாயினும் இனியானை, அந்த இனிமையாக இருக்கக்கூடியவனை அப்படின்ட்டு. அவ்வியன் நாவலர் பெருமான், வியன்னா பெரியன்னு அர்த்தம். அந்த பெரிய அந்த நாவலர் பெருமானாகிய அந்த திருநாவலூரில் இருக்கக்கூடிய அந்த பெருமானாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பிறைசூடி அப்படின்னுட்டு ஆரம்பித்து என பெரிதாம் திருப்பதிகம் சுவாமி ஆணையிடுகின்றார், பித்தன்னு வைத்து பாடு அப்படிங்கிறது. அதனால அதே வார்த்தையை பயன்படுத்தி பித்தா பிறைசூடின்னு ஆரம்பித்து பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னுட்டு அந்த பதிகத்தை பாடுறாங்க. என பெரிதாம் திருப்பதிகம், மிகப்பெரிய திருப்பதிகம். எல்லா இன்பங்களையும் தன்னிடத்தில் வைத்திருப்பதனால் அது மிக பெரிதாம் திருப்பதிகம் அப்படின்னுட்டு அது சொல்றாங்க. 10 பாடல்களை கொண்டதனால் அது பதிகம். 10 பாடல்களை உள்ளடக்கி பாடப்பட்டதனால் அது பதிகம் என்றாயிற்று. மேலும் பொருளாலும் பயனாலும் மிக பெருமை வாய்ந்தது. ஆகையினால் நம்மை பெரிதாக ஆக்குவிக்கும். அந்த பதிகத்தை பாடினால் நமக்கு முக்தி பேற்றை அது தரும் அப்படின்னுட்டு, அதாவது தன்னை பயில்வார்க்கு உய்யும் வழியை தரக்கூடியது. ஆகையினால் அது மிகப்பெரிய பதிகம், பெரிதாம் திருப்பதிகம் அப்படின்னுட்டு அதுக்கு அடைமொழி கொடுக்கின்றார். அப்போ பித்தா பிறைசூடி சுவாமி எடுத்து கொடுத்த வார்த்தையை வைத்தே பாடுகின்றார். அதுல பிறைசூடி அப்படிங்கிறத உடனே ஏன் அந்த பதத்தை பிரயோகம் பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு சம்பந்தத்தை நம்ம ஒப்பு நோக்கி பார்க்கணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் மேலே இருந்து கீழே வந்தாங்க? அந்த கமலினி அணிந்திதை அப்படிங்கிற 2 பெண்கள் மேல வைத்த அன்பின் காரணமாக கீழே ஒரு பிறவி வருகின்றது. இந்த சந்திரனுக்கு ஏன் தேஞ்சிக்கிட்டே போறான், ஏன் வளர்ந்துகிட்டே போறான் அப்படின்னா, தட்சன் தன்னுடைய மகள்கள் 27 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். எல்லா பெண்களிடத்திலும் 27 பெண்களிடத்திலும் சமமாக அன்போடு நீ நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். ஆனா அந்த சந்திரன் கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற 2 நட்சத்திரங்கள்கிட்ட மட்டும் அவங்க பேரழகாக இருப்பார்கள். அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் பேரன்பு கொண்டவனாக இருந்தான். மற்ற பெண்கள் எல்லாம் போய் அப்பாட்ட அந்த 2 பெண்கள்கிட்ட தான் அவரு ரொம்ப அன்பா இருக்கிறாரு, எங்களை எல்லாம் தவிர்க்கிறாரு அப்படின்ட்டு அப்பாட்ட போய் அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். உடனே தட்சனுக்கு கோபம் வந்துடுது. நீ அழகா இருக்கிறதுனால தானே என் மற்ற பெண்களையும் நீ தள்ளுத, அதனால நீ அப்படியே தேஞ்சிக்கிட்டே போக கடவுது அப்படின்னுட்டு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ சந்திரன் அப்படியே தேஞ்சிக்கிட்டே போறான், அழகெல்லாம் போகுது. பிரம்மா காலில் போய் விழுதான். அவரு தட்சன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான்ப்பா நாங்க இருக்கிறோம், அவரு போட்ட உத்தரவை எங்களாலெல்லாம் அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கொடுக்க முடியாது, நீ திருமால்கிட்ட போய் கேளுன்னு அனுப்பி விட்டுருவாப்ல. உடனே திருமால்கிட்ட போய் காலில் விழுந்து கேட்கிறான், நானும் தட்சனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன், அவன் சிவபெருமானுக்கே அவிர்ப்பாகம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அப்புறம் நான் இந்த சாபத்துக்கு எப்படி விமோச்சனம் கொடுக்க முடியும், நீ சிவபெருமான்கிட்ட போய் கேளு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாப்ல. உடனே சிவபெருமான் காலில் அவன் விழும்போது அது 1ஆம் பிறை அப்படின்னு சொல்றாங்க, 3ஆம் பிறைன்னுட்டும் சொல்றாங்க. அந்த 1ஆம் பிறை சரியாக கண்ணுக்கு தெரியாததுனால 3ஆம் பிறையவாது பாருங்க அப்படிங்கிற உபச்சாரத்துல தான் சொல்லப்படுது. ஆக ரொம்ப ஒரு எல்லா அழகும் இழந்து அவன் தேய்ந்த ஒரு நிலையில் இறைவனுடைய கால்களில் விழுகின்றான். உடனே சுவாமி என்ன சொல்றாரு, அவர் கொடுத்த சாபத்தை நீக்க முடியாது, ஆனா நீ
இன்றிலிருந்து அந்த 15 நாள் இந்த கடைசி கலை ஒன்று மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. இதுலேருந்து 15 நாள் நீ வளர்ந்துக்கிட்டே வா, 15 நாள் தேங்கிக்கிட்டே போ, மீண்டும் வளர்வாயாக அப்படிங்கிற ஒரு சாப விமோச்சனத்தை கொடுக்குறார். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சந்திரனை எடுத்து தலையில வச்சுக்கிறார். எதனால தலையில வச்சாரு அப்படின்னா, அவரை வெளியில விட்டா தட்சன் திரும்ப தொந்தரவு கொடுப்பான். தன்னுடைய தலையில தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா தட்சனால ஒன்றும் பண்ண முடியாது, சுவாமிக்கு பயப்படுவான். அதனால மருமகன்ல சுவாமி, அதனால தன்னுடைய தலைமையில ஆதரவு கொடுத்து என்கிட்ட சேஃப்டியா நீ தலை மேல உட்கார்ந்துரு அப்படின்னு அந்த சந்திரனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாராம். அப்போ அந்த சந்திரனும் 2 பெண்கள் மேல ரொம்ப ஆசை வச்சதுனால இந்த துன்பத்தை அடைஞ்சார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த 2 பெண்கள் மீது அன்பு வச்சதுனால இந்த பிறவி வந்தது. அதனால இந்த பித்தன்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையாக தன்னை போலவே ஒரு நிகழ்ச்சியை நடைபெற்ற அந்த அந்த சந்திரனை உடனே வச்சாராம். அதான் பித்தா பிறை சூடி அப்படிங்கிற ஒரு பதம். ரெண்டாவது, எப்படிப்பட்டவர்கள் சுவாமி காலில் போய் விழுந்தாலும் அவர்களை காக்கக்கூடியவர் கருணாமூர்த்தி. அந்த அடிப்படையிலையும் இந்த பிறை சூடி அப்படிங்கிற பதத்தை வைத்தாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி அந்த பித்தா பிறை சூடி என்கின்ற என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த திருப்பதிகத்தை இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் எடுத்தார். இந்த உலகம் முதலாக கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களும், அதாவது மேலேல் உலகம் கீழேல் உலகம் அப்படிங்கிறது, அதற்கு இந்த பூமி தான் மிகச் சிறந்தது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் இந்த பூமியில தான் தங்களுடைய நல்வினை தீவினைகளை அந்த வினை நீக்கத்திற்கு இந்த பூமிக்கு தான் இறைவனை நோக்கி வணங்குவார்கள். ரெண்டாவது, சிவபூஜை செய்வதற்கும் உகந்த இடம் இந்த பூமி தான், இந்த பூலோகம் தான். ஆகையினால் இந்த பூமியை முதலாக உள்ள எல்லா உலகத்தில் உள்ளவர்களும் உய்வை அடைவதற்காக இந்த பதிகத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் அப்படின்ட்டு அதை அடிப்படையாக கொண்டு முதல் வார்த்தையாக கொண்டு இந்த பதிகத்தை ஆரம்பித்தார் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. அதாவது தாரணி முதலாம் உலகு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஏனை மேல் கீழ் உலகங்களை போலல்லாது கருமங்களுக்கு ஈடாய நன்மை தீமைகளை நுகர்தற்கு இடமாகவும் இந்த உலகம், இந்த தாரணி, இந்த உலகம் இருக்கின்றது. சிவபூஜை செய்து பிறவி நீங்க பெறுதற்கு இடமாகவும் இந்த உலகம் இருப்பதனால் நடுவனாக இருக்கக்கூடிய, நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தாரணியை, இந்த உலகத்தை முன்வைத்து அவர் கூறினார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் முறையால் வரு மருத துடன் மொழியிந்தழ முதலில், முறையால் வரு மருத துடன் மொழியிந்தழ முதலில், குறையா நிலை மும்மை படி கூடம் கிழமையினால், குறையா நிலை மும்மை படி கூடும் கிழமையினால், நிறை பாணியின் இசை கோள் புணர் நீடும் புகழ் வகையால், நிறை பாணியின் இசை கோள் புணர் நீடும் புகழ் வகையால், இறையான் மகிழ் இசை பாடினன் எல்லாம் நிகரில்லான், இறையான் மகிழ் இசை பாடினன் எல்லாம் நிகரில்லான். இதுல அந்த இசை குறிப்புகளை எல்லாம் நிறைய சொல்றாங்க இந்த பாட்டுல.
அதாவது முறையால் வரு மருதத்துடன் பண் இலக்கணம் 11ஆக சொல்லப்படுகிறது. அதில் முறையாய் வரக்கூடிய 4 பண்கள். அந்த 4 பண்களில் 4 பண்கள் அதாவது பாலை, குறிஞ்சி, மருதம், செவ்வழி அப்படிங்கிற 4 பெரும் பண்கள். பாலை, குறிஞ்சி, மருதம், செவ்வழி அப்படிங்கிற அந்த 4 பெரும் பண்கள். அதுல இருக்கக்கூடிய முறையால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முறைமையினால் அப்படின்னு அர்த்தம். முறையால்னா என்ன, அதாவது இங்கு கூறிய அந்த முதல், கிழமை முதலியவை இசைப்புலவர் ஆழத்தி வைத்த பண்ணின் நீர்மையை அறியும் 11 பாகுபாடுகளையும் குறிப்பது. முறை அப்படிங்கிறது 11 பாகுபாடுகளை குறிக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா 11 பாகுபாடுகள் என்ன அப்படின்னா முதல், முறை, முடிவு, நிறை, குறை, கிழமை, வலிவு, மெலிவு, சமன், வரையறை, நீர்மை அப்படின்னு ஒரு 11 முறைமைகள் இது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, அதான் அந்த முறையால் வரு. மருதத்துடன் என்ன, மருதம் அது 4 விதமான பண்கள், பெரும்பண்கள். அதில் ஒன்று இந்த மருதப்பண். அந்த 4 விதமான பெரும்பண்கள் பாலைப்பண், குறிஞ்சிப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண் அப்படிங்கிற 4 விதமான பண்கள். அதில் ஒரு பண் இந்த மருதப்பண் அப்படின்னுட்டு இது மருத நிலத்துக்கு உரியது. மேலும் திருவெண்ணைநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா மருத நிலம் தான். நல்ல பெண்ணையாறு பாய்ந்து வரக்கூடிய பகுதி. நல்ல வயலும் வயல் சார்ந்த வெளிதான். குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படிங்கும்போது வயலும் வயல் சார்ந்த வெளி. அப்படிப்பட்ட அந்த பெண்ணையாற்றின் தண்ணீரை கொண்டு 2 கரைகளிலும் நன்கு விளையக்கூடிய ஒரு பூமியாக, மருத நிலமாக அந்த வெண்ணெய்நல்லூர் எல்லாம் இருக்கின்றது. அப்படி அந்த மருதத்துடன் அந்த மருதத்தின் திறமாக கூறப்படும் இந்தளத்தில் முதல் என்னும் இசை பாகுபாட்டாலும் 4 வகை நிலையிலும் நிலைப்படுத்தி தூயதாக காட்டும் தன்மையில் வலிவு, மெலிவு, சமம் அப்படிங்கிற 3 தாழ நிலையை உடைய இசை பாகுபாட்டிற்கு ஏற்ப பொருந்திய உரிமையாலும் தாள விகற்பங்களில் நிறைந்த அளவுள்ள தாளத்துடன் முன்கூறிய 11ஆலும் பண்ணின் இயல்பை அறிந்து அறிந்ததற்கு ஏற்றவாறு அந்த இலக்கணம் நிரம்புமாறு அசையா மரபில் நீடி போய் பயன் தந்து சொல்லப்பெறும் யாழ்த்திறன் வகையிலே இறைவன் மகிழும் தமிழ் இசைப்பாட்டை தமக்கு நிகரில்லாத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார். இது பூராவுமே அந்த இசை குறிப்பு தான் இதுல சொல்லப்படுகிறது. அப்போ மருதத்துடன் மொழி இந்தழ முதலில் அப்படின்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னா அந்த மருத யாழ் திறன்ல 4 பெரும் பிரிவுகள் இருக்கின்றது. என்ன அப்படின்னா நபிர், வடுகு, வஞ்சி, செய்திரம் அப்படின்னுட்டு 4 பெரும் பிரிவுகள் இருக்கின்றது. அந்த 4 பெரும் பிரிவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வடுகு, அதுதான் இந்த இந்தளம். வடுகு என்றும் மருதயாழ் திறன் வகை உட்பிரிவு 16 உட்பிரிவு. முதல்ல நம்ம அந்த 16 உட்பிரிவு இருக்கின்றது. அந்த 16 உட்பிரிவுகளில் இந்தளம் என்று வழங்கும் பண்ணிலே, இந்தளம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணிலே அந்த இந்தளப்பண் பகற்பண். அந்த பகற்பண் 10 இருக்கின்றது. அதிலே ஒன்று இந்த இந்தளப்பண் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அப்போ
நம்பியாரூரரை இறைவன் ஆட்கொண்ட அருளிய நேரத்தையும் இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். பகல் நேரத்துல தான். ஏன்னா எல்லாரும் அப்படியே கல்யாணத்தை வீட்டுல இருந்து அப்படியே எல்லாரும் வர்றாங்க. அப்போ பகல் நேரம்தான். அதனால அது பகல் பண் அப்படிங்கிறதையும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது கருத்து. என்ன? அதுக்கப்புறம் முதலில் முதல் என்ன? அதாவது மேலே குறித்து சொல்லப்பட்ட இசை பாகுபாடுகளாகிய 11ல் ஒன்று. அதான் முதல் அப்படின்னுட்டு அந்த 11 பாகுபாடுகள் என்ன? எது? முதல், முறை, முடிவு, நிறை, குறை, கிழமை, வலிவு, மெலிவு, சமன், வரையறை, நீர்மை. அதுல முதலில் முதல் இந்த முதலை அமைப்பாக கொண்டது அப்படின்ட்டு. அடுத்து குறையா நிலை அப்படிங்கிறது வண்ண கூறுபாடு, தாள கூறுபாடு அப்படின்னுட்டு அது வந்து சொல்லப்படுகிறது. அந்த அவைகளை நிலைப்படுத்தி தூய்மையானதாக காட்டும் தன்மைகள் இவைகளெல்லாம் இசையினுடைய பாகுபாடுகளாக சொல்லப்படுகிறது. அடுத்து மும்மைப்படி, குறையா நிலை மும்மைப்படி அப்படின்னா 3, மும்மைனா 3ன்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னா வலிவு, மெலிவு, சமன் அப்படிங்கிற அந்த தாள நிலையினை உடைய இசை கூறுபாடுகள். அதற்கு எல்லாம் அந்த பன்னீர்மை குன்றாமல் பாடினார் அப்படின்ட்டு இதில் வந்து சொல்லப்படுகிறது. அந்த இதற்கு எடுத்தல், படுத்தல், நலிதல் அப்படின்னுட்டு இந்த மும்மையை வந்து சொல்றாங்க. தாரம், மந்தரம், மத்திமம் அப்படின்னுட்டும் இதற்கு இந்த மும்மைங்கிறதுக்கு பொருள் கூறுவதாக அது சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மும்மைப்படி கூடும் கிழமையினால் அந்த இசை குறிப்போடு வரக்கூடிய அந்த ஒரு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நிறை பாணியின் அப்படின்னுட்டு அடுத்த அளவு சொல்லப்படுகிறது. கூடும் கிழமையால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இசை பாகுபாடு. அதை வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லும்போது தற்கிழமை தெரிந்தவின் முன்னதன் வகையே முறைமையில் தெரிந்தாங்கு இழி முதலாகிய எதிர்படு கிழமையும் அதை பற்றிய குறிப்புகள்லாம் அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நிறை பாணியின், பாணி அப்படின்னா தாளம் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். அதாவது கொட்டும், அசையும், தூக்கும், அளவும் ஒட்ட புணர்ப்பது பாணியாகும் அப்படிங்கிற இந்த பாணிக்கு இலக்கணத்தை வந்து சொல்லுகின்றார்கள். இவை மாத்திரை பெயர்கள். கொட்டு அப்படிங்கிறது அரை மாத்திரையை குறிக்கும். அதற்கு வடிவம் வந்து காணாங்கிற எழுத்து. அசைங்கிறது ஒரு மாத்திரை, அதற்கு வடிவம் ஏ. தூக்கு அப்படிங்கிறது 2 மாத்திரை, அதற்கு வடிவம் ஊ. அளவு அப்படிங்கிறது 3 மாத்திரை, வடிவு வந்து இஃகு, ஆயுத எழுத்து இஃகு. இவற்றின் தொழில் கொட்டு அப்படிங்கிறதுனுடைய தொழில் வந்து அமுக்குதல். அசை அப்படிங்கிறது தாக்கி எழுதல். தூக்கு அப்படிங்கிறது தாக்கி தூக்குதல். அளவு தாக்கின ஓசை நேரே 3 மாத்திரை பெருமளவும் வருதல். அப்போ இவ்வாறு அந்த பாணி அதற்கு ஏற்ற தாளத்தோடு இது வந்து இந்த பாடலை பாடினார். அதான் நிறை பாணியின். இசை கோள் புணர். அதாவது அந்த பண்ணு இலக்கணம் 11ம் நிரம்பி அப்படிங்கிறது இதற்கு பொருள். அந்த பன்னீர்மையை மேற்சொன்ன 11 பாகுபாட்டையும் அறிந்த வண்ணம் அவன் தாழ நிலை எய்த வைத்த நிறம் தன் கவியினிடத்தே தோன்றும்படி அப்படின்னுட்டு இதற்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். அதாவது அந்த இசை இலக்கணத்தோடு கூடி தாழ இலக்கணத்தோடு கூடி அடுத்து நீடும் புகழ் வகையால் அசையா மரபிலே பகை மொழியார் தடுக்கப்படாத அளவில் நீடு சென்று பயன் தருவதாய் உரிய யாழ்த்திறன் வகையினாலே
புகழ் அப்படின்னா மகிழ்ச்சி நீடிய மகிழ்ச்சியை விளைவிக்கும் வகையால் அப்படின்னுட்டு. அப்படி அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த பதிகத்தை அவர் பாடினார் அப்படின்ட்டு. இறையான் மகிழ் இசை. சிவபெருமான் இந்த இசையை கேட்டு மகிழக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அந்த சிவபெருமான் மகிழ்ந்த இசையை அந்த இந்தளப்பண்ணில் இந்த பதிகத்தை பாடினார் அப்படின்னுட்டு கூறுகின்றார். எல்லாம் நிகரில்லா. அந்த நாவலர் பெருமான் தனக்கு நிகரில்லாத ஒருவராக அவர் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடினார் அப்படின்னுட்டு இதில் சொல்லப்படுகிறது. இந்த இந்தளப்பண்ணுக்குரிய ராகம் நாதநாமக்கிரியை அப்படிங்கிற ராகம் சொல்லப்படுகிறது. அந்த நாம ஒவ்வொரு அந்த பதிகங்களையும் நாம முதல் பாடலையும் கடைசி பாடலையும் 2 தடவை பாடுகின்றேன். ஒன்று போல பாடுவேன் 2 வரியவும். அப்போ அந்த 2வது வரியை சொல்லும்போது நீங்கள் அதை பாடி பழகி கொள்ளலாம். எல்லா பதியங்களையும் இதில் வரும்போது முதல் பாடலையும் கடைசி பாடல் ஏதாவது முக்கியமான கருத்துகள் இருந்தால் அந்த பாடல்கள் இடையில அதையும் நாம் பாடுவோம். அதையும் நீங்கள் கேட்டு பழகி கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த பித்தா பிறை சூடி என்ற பதிகத்தில் முதல் பாடலையும் கடைசி பாடலையும் நாம் சிந்திப்போம். பித்தா ரூபகதாளம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் தூரையுள். வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் தூரையுள். அத்தா உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமே. அத்தா உனக்கு ஆழாயினி அல்லேன் எனலாமே. காரூர் பொன்னல் எய்தி கரை கல்லி தீரை கையால். காரூர் பொன்னல் எய்தி கரை கல்லி தீரை கையால். பாரூர் புகழ் எய்தி தீகள் பன்மாமணி உந்தீகே. பாரூர் புகழ் எய்தி தீகள் பன்மாமணி உந்தீகே. சீரோர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் தூரையுள். சீரோர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் தூரையுள். ஆரூரஞ்சம் பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே. ஆரூரஞ்சம் பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே. அல்லேன் எனலாமே. இந்த நாதநாம கிரியை அப்படிங்கிறது நம்ம சங்கீத உலகத்துல பார்த்தோம்னா
இந்த இந்தளப்பனுக்கு உரிய ராகம் நாதநாம கிரியையாக சொல்கின்றார்கள். மற்ற தாய் ராகமாக இருக்கக்கூடிய அந்த மாயாமாளவ கவுளை, அந்த மாயாமாளவ கவுளையினுடைய ஜன்னிய ராகமாக இது சொல்லப்படுகிறது. மேலும் அந்த மாயாமாளவ கவுளையினுடைய நிஷாதத்தோட இது நின்றோம். சரே கமபதனி மேல் சற்றமும் போகாது. ஏன்னா பக்தி இலக்கியத்துல ரொம்ப நம்ம ஓன்னு கத்தி பாடினோம்னா அதுல இரக்கச் சுவை இல்லாம போயிடும், வேண்டுதல் இல்லாமை போயிடும். இந்த பக்திங்கிறதே இறைவன்கிட்ட வேண்டுவது, இறைவனுடைய புகழை பாடுவது. அதை நம்ம ரொம்ப ஆரவாரத்தோட கத்தி மேல் பஞ்சமம் வரைக்கும் போய் பாடும்போது அதுல அந்த பக்தி சுவை குறைவுபாடு ஏற்படும். அப்படிங்கிறதுனால அது ஒரு அதிகார துணியாக போயிடும். அதனால இந்த முதல் பண்ணே நிஷாதாந்திய ராகம் அப்படிங்கிற அமைப்புல அந்த மாயாமாளவ கவுளையினுடைய நிஷாதத்தோட இது நின்றும். நிஷாதத்தோட நிற்கும்போது சத்தம் ரொம்ப மேல போகாது. அந்த சத்தம் ஒரு இரக்கச் சுவையை, ஒரு வேண்டுதல் சுவையை அது தரக்கூடியதாக இறைவனிடத்தில் நாம் கேட்டு பெறலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுல தான் அந்த சத்தம் இருக்கும். இதை நம்ம ரொம்ப சத்தம் போட்டு மேல அதற்கு மேலெல்லாம் போய் பஞ்சமம்லாம் போய் பாடினோம்னா அந்த பாட்டுக்கு உரிய அந்த வேண்டுதல் இதெல்லாம் இல்லாம போயிடும், அந்த இரக்கம் இதெல்லாம் இல்லாம போயிடும். அதனாலதான் அந்த பண்கள் எப்படி அவர்கள் அமைத்திருக்கின்றார்களோ அதுபடி நாம் பாடிக்கொள்ள வேண்டும். அதுல இசை தேவை. ஆனா அந்த இசையே பிரதானமாக இருக்கக்கூடாது. அந்த இசையை நாம் சொல்லும் பொழுது அந்த உருவம் நமக்கு எதிரில் நிற்க வேண்டும். இப்ப தோளுடைய செவியன்னு தான் நான் பாடுறேன். அப்ப அந்த தோளுடைய செவியன்னுட்டு பாடக்கூடிய பாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கணும்? நமக்கு எழுத்தால சுவாமி காட்சி கொடுக்கணும். ஒரு காதுல தோடு போட்டிருக்கிற மாதிரி, ஒரு காதுல குலை அணிந்திருக்கிற மாதிரி நமக்கு காட்சி கொடுக்கணும். ஆனா என்னுடைய சிந்தனை எப்படி போகுது? அந்த தோடுடைய செவியன்னு சொன்ன உடனே அடுத்தால என்ன சங்கதி போடலாம், எத்தனை சங்கதி போடலாம். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன், தோடுடைய செவியன், இப்படி இந்த சங்கதி இப்படிலாம் பாடினாத்தான் எங்களையும் கூப்பிடுதாங்க. நாங்க ரொம்ப இறைவனை நினைச்சு பாடணும் அப்படின்னு நினைச்சாலும் மக்கள் விட மாட்டுக்காங்க. அப்போ என்னுடைய சிந்தனை எப்படி பெயருது அப்படின்னா, இசையில ரொம்ப ஆழமாக போகும்போது ஒரு வரியில எத்தனை சங்கதிகள், அந்த உருட்டல் சுருட்டல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே தான் பாட தோணுதே தவிர அந்த உருவம் ஏத்தால வரதுக்கு உண்டான பாட்டா அது அமைய மாட்டேன். அது நாம உணரத்தான் அது நமக்கு அந்த இது சித்தி ஆகும் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.